பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்திலே இந்த ஆன்லைன் மூலமாக ஆராதனைக்கு ஆயத்தத்தோடு காத்திருக்கிற தெய்வ பிள்ளைகளை ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்திலே நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். தொடர்ந்து நம்ம ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். எங்களோடு இணைந்து ஆராதிங்க. ஆண்டோடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சர்வ வல்லவர் ஆளுகை செய்கிறார். ஹல்லேலூயா. சர்வ வல்லவர் ஆளுகை செய்கிறார். தூயரே தூயரே சர்வ வல்லவர் நீரே. தூயரே தூயரே சர்வ வல்லவர் நீரே. துதி உமக்கே துதி உமக்கே. தூயரே தூயரே சர்வ வல்லவர் நீரே. துதி உமக்கே துதி உமக்கே. ஹல்லேலூயா. என்னோடு இணைந்து ஆராதிங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தூயரே தூயரே சர்வ வல்லவர் நீரே. தூயரே தூயரே சர்வ வல்லவர் நீரே. துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே. உம்மை ஆராதிக்கிற கிருபையை ஒவ்வொருவருக்கும் நீங்க தாங்கப்பா. துதிகளில் மத்தியில் வாசம் பண்ண விரும்புகிற எங்கள் அன்பு தெய்வமே, உம்மை துதிப்பதே எங்களுடைய வாஞ்சையாக இருக்கட்டும். துதி செய்யும் பொழுது எதிரிகள் தங்களுக்குள் வெற்றுண்டு வீழ்ந்தார்கள் என்று சொன்னமுடைய வார்த்தையின்படி இப்பொழுது துதிக்க போகிறோமே. உம்முடைய சிங்காசனம் இங்கே போடப்படட்டும் அப்பா. நீர் அமர்ந்து இந்த ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வாதமாக, இந்த ஞாயிறு ஆராதனை எங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வர நாங்கள் ஜெபத்தோடு இதை நாங்கள் துவங்குகிறோம் சுவாமி. ஹல்லேலூயா. ஒரு புதிய பாடலை எப்பொழுது நம்ம பாடுவோம். என்னோடு இணைந்து இந்த பாடலை நீங்கள் பாடும்படியாக அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். ஹல்லேலூயா. உம்மை ஆராதிப்பேன் உம்மை ஆராதிப்பேன் என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒளியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். பாடலாமா? உம்மை ஆராதிப்பேன் உம்மை ஆராதிப்பேன் உம்மை ஆராதிப்பேன் உம்மை ஆராதிப்பேன் என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒளியும் வரை
உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். சேர்ந்து பாடுங்க. உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். தாயின் கருவில் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயிலும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே, என் நாட்கள் முடியும் வரை. பாடலாமா? தாயின் கருவில் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயிலும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயிலும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். எல்லாம் வாய்களை திறந்து உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடரச் செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடரச் செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. படலாம். எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடரச் செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். சேர்ந்து உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். பாவி என்று என்னை தள்ளிவிடாமல் அன்போடு அணைத்துக் கொண்டீரே. என்னையும் உம்முடன் சேர்த்துக் கொள்ள நீர் எனக்காக மீண்டும் வருவீரே. அல்ல, வீட்டில் இருந்த எல்லா கரங்களை தட்டி உங்களோடு இணைந்து ஆராதனை செய்யுங்க. கர்த்தர் மகிமைப்படுவார். பாவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்துக் கொண்டீரே. என்னையும் உம்முடன் சேர்த்து கொள்ள நீர் எனக்காக மீண்டும் வருவீரே. பாவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்துக் கொண்டீரே. என்னையும் உம்முடன் சேர்த்து கொள்ள
நீர் எனக்காக மீண்டும் வருவீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒளியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். இணைந்து என்னோடு ஆராதிங்க. ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். எல்லாரும் இணைந்து உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். இணைந்து சொல்லலாமா? உம்மையே ஆராதிப்பேன், அலரபஷலர உம்மையே ஆராதிப்பேன், ராஜா உம்மையே ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒளியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். அப்படியே கண்டினியூ ஆராதிப்போம். உம்மையே ஆராதிப்பேன். கரங்களை தட்டி உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடரச் செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடரச் செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒளியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். இணைந்து சொல்லுங்க, பாடுங்க. உம்மையே உம்மையே, yes my Lord, உம்மையே ஆராதிப்பேன். You are worshiping Lord. உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். தாயின் கருவில் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயிலும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயிலும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. நாட்கள் என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒளியும் வரை உம்மையே ஆராதிப்போ, உம்மையே ஆராதிப்போ. எல்லா கரங்களை தட்டி உற்சாகமையே ஆராதிப்போ. மரபலர சம்பரதலரவா ஆராதிப்போ. ஹல்லேலூயா. உம்மையே ஆராதிப்போ, உம்மையே ஆராதிப்போ, உம்மையே ஆராதிப்போ, உம்மை ஆராதிப்போ, உம்மை ஆராதிப்போ,
உம்மை ஆராதிப்போ, உம்மை ஆராதிப்போ, என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒளியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்போம், உம்மையே ஆராதிப்போம், உம்மையே ஆராதிப்போம், உம்மையே ஆராதிப்போம். எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே, நன்மாயும் கிருபாயும் தொடரச் செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. பாடலாமா? எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே, நன்மாயும் கிருபாயும் தொடரச் செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. நாட்கள் என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒளியும் வரை அப்பா உம்மையே ஆராதிப்போம், உம்மையே ஆராதிப்போம், உம்மையே ஆராதிப்போம், உம்மையே ஆராதிப்போம். உற்சாகமா சந்தோஷமா உம்மையே ஆராதிப்போம், உம்மையே ஆராதிப்போம், உம்மையே ஆராதிப்போம், உம்மையே ஆராதிப்போம், உம்மையே ஆராதிப்போம். இந்த லாக்டவுன் நாட்கள்ல நம்ம காத்திருக்கிறோம். ஆண்டவர் இன்னொரு பாடல் மூலமா மகிமைப்படுத்தி ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்க இருக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த பாடல் நிச்சயம் உங்களை தேற்றும் ஆற்று நான் நம்புறேன். ஹல்லேலூயா. Thank you Jesus. கர்த்தருக்கு காத்திருப்போம், வெட்கப்பட்டு போவதில்லை, நிச்சயமாய் முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. கண்களை மூடி கைகளை உயர்த்தி கர்த்தருக்கு காத்திருப்போம், வெட்கப்பட்டு போவதில்லை, நிச்சயமாய் முடிவு உண்டு. Lord, thank you Jesus. நம்பிக்கை வீண் போகாது. காத்திருப்பேன் காத்திருப்பேன், அற்புதங்கள் பெறும் வரை காத்திருப்பேன், காத்திருப்பேன் காத்திருப்பேன், அற்புதங்கள் பெறும் வரை காத்திருப்பேன், கர்த்தருக்கு காத்திருப்போம், வெட்கப்பட்டு போவதில்லை, நிச்சயமாய் முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. இந்த மாதத்தின் முதல் வாரத்துல நாம ஆண்டவரை ஆராதிக்கும்படி கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இந்த மாதம் முழுவதும் ஆண்டவர் உங்களை நடத்த போகிறார். நாம வெட்கப்பட்டு போவதில்லை.
நிச்சயமாய் முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தருக்கு காத்திருப்போம், வெட்கப்பட்டு போவதில்லை. நிச்சயமாய் முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தருக்கு காத்திருப்போம். அனைத்தையும் இழந்தாலும், உறவுகள் பிரிந்தாலும், அனைத்தையும் இழந்தாலும், உறவுகள் பிரிந்தாலும், அழைத்தவரோ உண்மை உள்ளவர், சுக வாழ்வை சீக்கிரம் துளிர்க்கச் செய்வார். நம்புறீங்களா? அழைத்தவரோ உண்மையுள்ளவர், சுக வாழ்வை சீக்கிரம் துளிர்க்கச் செய்வார். காத்திருப்போம், காத்திருப்போம், அற்புதங்கள் பெறும் வரை காத்திருப்போம். காத்திருப்போம், காத்திருப்போம், அற்புதங்கள் பெறும் வரை காத்திருப்போம். கர்த்தருக்கு காத்திருப்போம். விடுதலை காணும் வரை முழங்காலில் காத்திருப்போம். விடியலை காணும் வரை முழங்காலில் காத்திருப்போம். பலப்படுவோம், எழும்பிடுவோம், கழுகை போல உயர பறந்திடுவோம். பலப்படுவோம், எழும்பிடுவோம், கழுகை போல உயர பறந்திடுவோம். காத்திருப்போம், காத்திருப்போம், அற்புதங்கள் பெறும் வரை காத்திருப்போம். கர்த்தருக்கு காத்திருப்போம். வெட்கப்பட்டு போவதில்லை. நிச்சயமாய் முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தருக்கு காத்திருப்போம். வெட்கப்பட்டு போவதில்லை. நிச்சயமாய் முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தருக்கு காத்திருப்போம். வெட்கப்பட்டு போவதில்லை. நிச்சயமாய் முடிவு உண்டு. நம் நம்பிக்கை வீண் போகாது. உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் ஆண்டவர் சொல்லுகிறதுக்காய் ஆண்டவரை நாம் ஸ்தோத்தரிப்போம். நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து உங்களுடைய வார்த்தையை தியானிக்க இருக்கிறோம்ப்பா. உங்களுடைய வார்த்தையில் ஜீவன் உண்டு. ஒருவேளை இதை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் விசுவாசத்தில் தளர்ந்து போயிருப்பார்களானால் உங்களுடைய வார்த்தை நம்முடைய பிள்ளைகளை எடுத்து நிறுத்தட்டும்.
இந்த மாதம் முழுவதும் கரங்களை பிடித்து அப்பா நீங்கள் நடத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. இந்த வேலையில் அப்பா எங்கெல்லாம் கொரோனா மூலமாக பாதிக்கப்பட்டிருக்கோம் அவரெல்லாம் கர்த்தர் தொட்டு சுகமாக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் தேசத்துக்காக நாங்கள் வருகிறோம். தேசத்தில் இருக்கிற இந்த பொல்லாத கொரோனா என்கிற வியாதியின் மித்தம் எத்தனையோ பேர் அவதிகளும் கஷ்டப்பட்டுருக்காங்க. உணவு இல்லாமல், தங்க இடம் இல்லாமல் எத்தனையோ பேர் கண்ணீரில் வேதனையில் இருக்கிறாங்கப்பா. அவரெல்லாம் கர்த்தர் விடுதலையாக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோமா. ஒவ்வொருவருடைய வாழ்விலும் சுக வாழ்வு துளிர்க்க நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் நம்பிக்கை வீண் போகாது சுவாமி. நிச்சயமா எங்களுடைய ஜனங்களை நீங்கள் விடுதலையாக்கி ஒரு பெரிய ஆசீர்வாதத்தில் கொண்டு போக போகிற கிருபைகளுக்காய் நன்றி சொல்லுகிறோம். தொடர்ந்து ஒவ்வொருடைய பலவீனங்களையும் சோர்வுகளையும் நீக்கி உற்சாகப்படுத்தி உடைய வார்த்தையை தியானிக்க உதவி செய்யும். அடியாலை மறைத்து அப்பா நீங்கள் வெளிப்படுங்க. தொடர்ந்து இருக்கிற நேரங்களெல்லாம் பரிசுத்த ஆவியோட ஆளுகைக்கு நான் விட்டு கொடுக்கிறேன். இயேசுவின் வல்லமுள்ள நாமத்தில் ஜெபித்து துவங்குகிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். தொடர்ந்து நம்ம ஆண்டுடைய வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம். என்னோடு கூட இணைந்து ஆண்டுடைய வார்த்தையை நீங்கள் தியானிங்க. தொடர்ந்து நாம் விசுவாசத்தை குறித்து ரெண்டு வாரமாக தியானித்து கொண்டிருக்கோம். இன்றைக்கும் விசுவாசத்தை குறித்து தியானிக்க இருக்கிறோம். இன்றைக்கு நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி யோவானின் புஸ்தகம் 5:38 வாசிப்பாங்க. நீங்களும் பைபிளை திருப்புங்க. எல்லாரும் வீட்டில் இருந்தாலும் பைபிளை திருப்பி அந்த அதிகாரங்களை வாசிப்போம். யோவான் 5:38 நம்ம வாசிப்போம். அவருடைய வசனம் உங்களில் தரித்திருக்கிறதும் இல்லை. போதும். இந்த வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசியாதபடியால் அவருடைய வசனம் உங்கள என்ன இல்லையா, தரித்திருக்கிறதும் இல்லை அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். இந்த வார்த்தையை யாருக்கிட்ட பேசுறாரு நீங்க கேட்டீங்கன்னா, யூதர்கள்ட்ட தான் ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்றார். ஆண்டவராகிய இயேசுவை யூதர்கள் தேவனுடைய குமாரனா அவங்க என்ன செய்யல, விசுவாசிக்கல, ஏற்றுக்கொள்ளல. அப்ப ஆண்டு சொல்றாரு, நீங்க ஏற்றுக்கொள்ளல அப்படின்னா, நீங்க அவரை விசுவாசிக்கல, அவரை நம்பல அப்படின்னா, அவருடைய வார்த்தை உங்களுக்குள்ள என்ன செய்யாதாம், தரித்திருக்கிறதும் இல்லை அப்படின்னா நிலைத்திருக்காது. ஏன்னா வேதம் சொல்லுகிறது, அவர் வார்த்தையா இருக்கிறார். அல்லேலூயா. நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன். இயேசு இல்லாமல் எதையும் நம்மளால் செய்ய முடியாது. இயேசு தான் வழி பரலோகத்துக்கு. அப்போ ஆண்டவர் யூதர்களை பார்த்து தான் இந்த காரியத்தை இந்த வசனம் குறிப்பிடுகிறது. இதுக்கும் நமக்கும் இன்னைக்கு என்னன்றதை நம்ம தியானிக்க போகிறோம். இன்று நமக்கு தேவன் இந்த வார்த்தை, இந்த வசனத்தின் மூலமாக என்ன பேச விரும்புகிறார் என்பதை தான் தியானமாக நம்ம எடுத்துக்கொண்டு இருக்கிறோம். நம்முடைய பிகினிங்கில் நம்ம எல்லாருமே இயேசுவை தேவகுமாரனா இரட்சகராக நம்ம ஏற்றுக்கொண்டு தொடர்ந்து விசுவாச வாழ்க்கையில் நம்ம நடந்து கொண்டு வருகிறோம். நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா, ரட்சிக்கப்படாமல் இருக்கும்போதெல்லாம் பிரசங்கியார் முன்னால் கூப்பிடுவாங்க. கூப்பிட்டு இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்க, இப்படி எல்லா பாவங்களுக்காக சாபங்களுக்காக ஆண்டவரே நீங்கள் ரத்தம் சிந்தினீங்க அப்படின்னு ஒரு அறிக்கை செய்ய வைத்து உங்களுக்கு ஜெபித்து அனுப்புவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த பூமியில பாவத்தை சுமந்து இருக்கிற தேவாட்டுக்குட்டி ஆண்டவராக இயேசு தான், இவர் தான் இரட்சகர் என்பதை தான் அது குறிக்கிறது. தொடர்ந்து இந்த நம்பிக்கையில நம்ம நிலைத்திருக்கிறோமா என்பதை நம்ம பார்க்கணும். அவங்க விசுவாசிக்கவே இல்லை, ஆனா நம்ம விசுவாசித்தோம். தொடர்ந்து அந்த விசுவாசத்துல நாம நிலைத்திருக்கிறோமா என்பதை நம்ம தியானிக்க போறோம். எபிரேயர் புஸ்தகம் 3:14 சொல்லுது, ஆரம்பத்துல கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் பற்றி கொண்டிருக்கணும். வாசிங்க. எப்படி எழுதியிருக்காங்க பாருங்க, உறுதியாய் பற்றி கொண்டு இருப்போமாகில். அங்க ஒரு கமா வருதா? நீங்க ஆரம்பத்துல கொண்ட நம்பிக்கை, தேவனுடைய வார்த்தைக்கு நீங்க நம்ம செவிசாய்த்திருப்போம். ஆரம்ப நாட்கள்ல பிரசங்கத்துல சொல்லும் போது எல்லா வார்த்தைக்கும் நம்ம கீழ்ப்படிந்திருப்போம். ஆனா இன்னைக்கு நம்ம கீழ்ப்படிந்திருக்கிறோமா என்றதை நம்ம அலசி ஆராய்ந்து பார்த்து அதை நம்ம சரி செய்ய போகிறோம். ஆமென், அல்லேலூயா. நீங்கள் டெய்லி வேதம் வாசிக்கும் போதும் சரி, சண்டே சர்வீஸ் இல்லை மற்ற இடங்களில் ஆண்டுடைய வார்த்தையை கேட்கும்போது நல்லா தெரியும், கர்த்தர் நம்மளோட தான் பேசுகிறாரு. எத்தனை பேர் உண்மையாக ஆண்டவர் பேசுகிறத நம்ம ஏற்றுக்கொண்டு அவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சிருக்கிறோம் என்பதை இன்னைக்கு நீங்கள் பார்க்கணும். சில நேரங்களில் நம்மளை தான் சொல்லுவார், ஆனால் யாருக்கோ சொல்கிற மாதிரி நாம் போயிடுவோம். அதோடைய விளைவு என்னன்றத அதில் சொல்கிறாரு.
அவருடைய வார்த்தை தரித்திருக்கிறதும் இல்லை அப்படின்னா இட்ஸ் a word, வார்த்தை, சொல் நமக்குள்ள இருக்காது. நிறைய பேர் சொல்லுவாங்க, பாஸ்டர்மா நான் நிறைய வேதத்தை படிக்கிறேன், ஆனால் என் மனசுக்குள்ள தங்கவே மாட்டேது. அப்படிப்பட்டவங்களுக்கும் இந்த தியானம் பொருந்தும். ஏன் நமக்குள்ள அது தங்க மாட்டேது, ஏன் தொடர்ந்து நம்மளால இந்த வார்த்தையில் நிலைத்திருக்க முடியல அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவர் நம்மளோடு பேசும்போது அந்த வார்த்தையை நம்ம கேட்காம போறதுனால தான். யார் ஒருவர் அதை ஆண்டவர் அவங்களை பேசும்போது உணர்த்தும் போது யார் ஒருவர் அதை கேட்டு கீழ்ப்படிந்து ஆமா அது எனக்கு தான் ஆண்டவர் பேசுறார் அப்படின்னு சொல்றவங்களுக்கு தான் அந்த வசனம் என்ன செய்யுதான் 30, 60, 100 பலன் என்ன செய்யுது கொடுக்கிறது என்று நம்ம விதை ஓமையில நம்ம பார்க்கிறோம். இப்ப தரித்திருக்கிறதும் இல்லை அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்குள்ள உறுதி இருக்காது. விசுவாசத்துல எப்படி இருப்போம், நாம ஆரம்பத்துல கொண்ட நம்பிக்கை, அந்த உறுதி நம்ம கீழ்ப்படியாம அவிசுவாசத்துக்குள்ள போகும்போது, வார்த்தையை கேட்காம ஆண்டவர் அசட்டை செய்யும் போது என்ன நடக்குன்னா, நமக்குள்ள உறுதி இல்லாம போயிடும். உறுதியை நம்ம இழக்க ஆரம்பிச்சிருவோம். நமக்குள்ள ஒழுங்கு இருக்காது. வசனம் இல்லைன்னா இதெல்லாம் இருக்காது. நேர்மையே நமக்குள்ள கொண்டு வராது. இன்னும் நிறைய சொல்லலாம். ஒரு நிலையா நாம இருக்க முடியாது. அங்கங்க நேட் போனதை பார்த்த மாதிரி அங்கங்க நம்ம ஒரு நிலையா இருந்து ஸ்டெடியா போக மாட்டோம். மறக்க முடியாத ஒரு நிலை, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது மறக்க முடியாத ஒரு நிலை நமக்கு. அப்படின்னா ஒரு சில பேர் சொல்லுவாங்க, குறிப்பிட்ட பாவத்திலிருந்து என்னால் விடுதலை பெறவே முடியல. ஆனால் அவங்க ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளையா இருப்பாங்க. அவங்க சொல்லுவாங்க, ஒரு குறிப்பிட்ட பாவம் இதுலேருந்து என்னால் விடுதலை பெறவே முடியல. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவர் பேசியிருப்பார். அவங்க அசட்டை செஞ்சுருக்கணும், இல்லை அதுக்கு கீழ்ப்படியாமல் இருந்திருக்கணும். அதனால தான் அந்த குறிப்பிட்ட பாவத்திலேருந்து அவங்க என்ன செய்ய முடியல, விடுதலையே பெற்றுக்கொள்ள முடியலை. அடுத்த ஒரு காரியம், அதோடைய மீனிங் என்னன்னா, சகிப்புத்தன்மை நமக்குள்ள இருக்காது. கண்மூடித்தனமாக நம்ம நடக்கிற ஒரு நபராக இருப்போம். சாந்தம் அமைதியை இது நமக்குள்ள பார்க்கவே முடியாது. இதெல்லாம் எங்கே கொண்டு போய் நம்மளை நிறுத்தும்னு கேட்டால், பின் விளைவுக்குள்ள, பின் மாற்றங்களுக்குள்ள நம்மளை இது கொண்டு போய் விடும். அப்படிதான் ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்தார். தொடர்ந்து நாம ரிச்சுவல் வாழ்க்கையில தொடர்ந்து நிலைத்து இருக்கணும். அதுக்கு தான் அனுதினமும் வேதம் வாசிக்கிறோம், ஆலயத்துக்கு போகிறோம், ஆண்டுடைய வார்த்தையை கேட்கிறோம். நமக்குள்ள இருக்கிற குறைகளை, நமக்குள்ள இருக்கிற தவறான காரியங்களை ஆண்டவர் சொல்லும்போது அன்னைக்கே அதை நாம் என்ன செஞ்சிடணும், சரி செஞ்சிடணும். நீங்க சரி செய்யாத போது இத்தனை விளைவுகள் உங்க வாழ்க்கையில வரும். ஒருவேளை இந்த வசனத்தை தியானிக்கும் போது கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் இப்படி இருப்பீங்களானால், தொடர்ந்து பயத்தோடு வசனத்தை தியானிக்கிறதுங்களை விட்டு கொடுங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு விடுதலையை கொடுப்பார். ஹல்லேலூயா, ஆமென். வேதம் அப்படிதான் சொல்லுது. கர்த்தருடைய ஆவியானவர் எங்கு உண்டோ அங்கு விடுதலையும் உண்டு. ஆசீர்வாதம் மாத்திரம் இல்லை, விடுதலையும் அங்கு உண்டு அப்படின்னு சொல்லி. அப்ப இந்த பெற்றுக்கொண்ட ஆரம்பத்தில் பெற்றுக்கொண்ட இந்த நம்பிக்கை இந்த விஷயத்தில் நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். எபிரேயர் புஸ்தகம் 2:4 நமக்கு என்ன சொல்லுகிறது? சீக்கிரமா வாசிங்க. எபிரேயர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 4வது வசனம் நமக்கு என்ன சொல்லுகிறது? அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாய் இருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்று இருப்போமானால், அக்கறை இல்லாம அது மேல ஒரு கவனம் வைக்காம இருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்து அப்படின்னு ஒரு எச்சரிப்பா கேட்கிறாரு. ரொம்ப கவனமா நம்ம இருக்கணும். ஆரம்பத்துல கொண்ட நம்பிக்கையின் மேல நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். தொடர்ந்து நம்மளை சரி பண்ணி அவரோடு கூட நடக்க பழகணும். தேங்கிடக்கூடாது. சில இடங்கள்ல பாருங்களேன், தண்ணி தேங்கிருச்சு 2 நாள் 3 நாள் ஆயிடுச்சுன்னா அந்த இடம் என்னமா மாறிடும்? சாக்கடையா மாறிடும். நம்ம வாழ்க்கையிலும் கூட ஒவ்வொரு நாளும் நம்மளை சுத்திகரிச்சுக்கிட்டே இருக்கணும். வேத வசனம் தான் நம்மளை சுத்திகரிக்கிறது. வேதத்தை படிக்க தான் நாம் சுத்தமாகிறோம். ஸோ தேவ பிள்ளைகள், ஆண்டவர் உங்களோடு பேசும்போதே உங்களுக்கு கீழ்ப்படிங்க. வேதம் சொல்லுகிறது. நீங்க தொடர்ந்து இந்த வாழ்க்கையில ஆண்டவருக்கு உங்களை விட்டு கொடுக்கறவங்களா நீங்க இருக்கணும். எப்பேற்பட்ட காரியத்தை கொடுத்த சொன்னாலும் நம்ம மறைக்க கூடாது. ஆதாமை போல ஒளிஞ்சுக்கு போய் இருக்கக்கூடாது. என்னதான் சொன்னாலும் சில பேர் அப்படி ஒளிந்து கொள்வோம். அப்படி இருக்கக்கூடாது. பிரியமா, இது பெரிய டேஞ்சரஸ்.
உங்களுடைய விசுவாசத்தையே அது கவுத்து போட்டுரும். அவிசுவாசத்துக்குள்ள கொண்டு போய் பின் மாற்றத்துக்குள்ள நம்மளை கொண்டு போயிரும். இந்த வார்த்தையை இப்ப தியானிக்கும் போது நீங்க ஆண்டுடைய சமூகத்துல சில பேர் மனசுக்குள்ள ஆவிக்குரிய வாழ்வில் இப்படி போயிட்டமேன்னு சொல்லி அதுல இருந்து மீள முடியலனா கூட ஒரு ஃபீலிங்ஸ் இருந்துகிட்டே இருக்கா? அப்ப அப்படிப்பட்டவங்களுக்கு கர்த்தர் நிச்சயமாக ஒரு வாசலை திறந்து கொடுப்பார். ஆமென். அதை விட்டுட்டு அப்படியே போயிடக்கூடாது. ஒருவேளை பாவத்தில் இருந்தாலும் முன்னால் நான் எப்படி இருந்தேன், என்னுடைய ஃப்ரிச்சுவல் அப்படி இருந்தது, இன்னைக்கு நான் அப்படி இல்லையே, என்னால் எழும்ப முடியலேன்னு சொல்லிட்டு இருக்கீங்களா? ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வாசலை திறக்க வல்லவராக இருக்கிறார். இன்றைக்கு திறந்து இன்றைக்கு விடுதலை கொடுத்து மறுபடியும் உங்களுடைய சுக வாழ்வை துளிர்க்க செய்ய போகிறார். விசுவாச வாழ்வை மறுபடியும் கட்டி எழுப்ப போகிறார். கரங்களை உயர்த்தி உங்க வீட்டில் இருந்தால் ஹல்லேலூயா சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 24:16 நமக்கு என்ன சொல்லுதுன்னா, நீதிமான் 7 முறை விழுந்தாலும் என்ன செய்வான்? மறுபடியும் எழுந்திருப்பான். வாசிங்க நீதிமொழிகள் 24:16. நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான். என்ன ஒரு கிருபை நமக்கு கொடுத்திருக்காரு பாருங்க ஆண்டவர். ஹல்லேலூயா. விழுந்த நிலையில நீங்க இருந்தீங்கன்னா இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உன்னை நான் மறுபடியும் எழுப்புவேன். தம் வார்த்தையை கொண்டு உங்களை எழுப்ப அவர் விரும்புகிறார். ஆமென். அவ்வளவுதான் சொல்லி நீங்க போயிடாதீங்க. அவ்வளவுதான் என் வாழ்க்கை முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி போகாதீங்க. உங்களுக்குன்னு ஒரு வழியை தேவன் வைத்திருக்கிறார். உங்களுக்கு ஒரு வழினா ஆண்டவருக்கு 1000 வழிகள். இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டு உங்களை ஒப்பு கொடுத்தீங்கன்னா மறுபடியும் உங்க வாழ்க்கையை கர்த்தர் புதிய வாழ்வாய் மாற்ற வல்லவராக இருக்கிறார். எபிரேயர் புஸ்தகம் 12:13 நமக்கு என்ன சொல்லுகிறது? சீக்கிரமா வாசிக்கலாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எபிரேயர் 12:13 நம்ம எல்லாரும் திருப்புவோம். வேத புத்தகத்தை திருப்புங்க. தயவு செய்து வீட்டில் யாரும் வேத புத்தகத்தை திருப்பாமல் இருக்காதீங்க. உங்களுக்கு அதில் ஆசீர்வாதம் இருக்காது. வாசிங்க. ஆகையினால் நெகிழ்ந்த கைகளையும் தளர்ந்த கைகளை நிறுத்தி வாசிக்கலாமா? நெகிழ்ந்த கைகளையும் தளர்ந்த முழங்கால்களையும் நீங்கள் திரும்ப நிமிர்த்தி, நீங்க முன்னால இருந்தது மறுபடியும் என்ன செய்யுங்க? அதை நீங்க தான் முயற்சி எடுக்கணும்னு சொல்றார். ஆமீன் சொல்லுங்க. நீங்க தான் முயற்சி எடுக்கணும். யாரோ என்னை மறுபடியும் தூக்கி விடுவாங்கன்னு இருக்கக்கூடாது. கட்டப்பட்டிருந்தாலும் நீங்க முயற்சி எடுக்கணும். 38 வருடமா நகண்டு கூட போகாம இருந்த அந்த வியாதி உள்ளவனை போல நீங்க இருந்துடக்கூடாது. திமிர்வாதக்காரனை போல நீங்க அந்த இருந்துடக்கூடாது. நீங்க கொஞ்சமாவது நீங்க ரிஸ்க் எடுக்கணும் உங்க ஆவிக்குரிய வாழ்வில். யாராவது நம்மளை தூக்கி விடுவாங்க, யாராவது நமக்கு உதவி செய்வாங்கன்னு இருக்காதீங்க. வேதம் அப்படிதான் சொல்லுகிறது. மறுபடியும் வாசிக்கலாமா? நெகிழ்ந்த கைகளையும் தளர்ந்த முழங்காலையும் நீங்க என்ன செய்யணும்? திரும்ப நிமிர்த்தி. அப்புறம் முடமாய் இருக்கிறது பிசகி போகாமல், அது பிசகி போயிடக்கூடாது. முடமா போயிருச்சு, தொடர்ந்து அதிலே இருந்து நீங்க டோட்டலா நடக்க முடியாத ஆளா போயிடக்கூடாதுன்னு சொல்றாரு. பிசகி போகாமல் சொஸ்தமாகும்படிக்கு, நீங்க சுகமாகும்படிக்கு உங்கள் பாதங்களுக்கு வழிகளை செவ்வைப்படுத்துங்கள். உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்வுக்கு என்ன செய்யுங்க? கரடு முரடா இருக்கிறது என்ன பண்ணுங்க? செவ்வையாக்குங்க. கர்த்தர் சீக்கிரமாய் வருகிறார். ஹல்லேலூயா. இந்த வார்த்தை நிச்சயமா உங்களை செவ்வைப்படுத்துன்னு சொல்லி நான் நம்புறேன். இதுல என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, முயற்சி எடுக்கணும். ஒரு நாள் வேதம் வாசிக்கல, ஒரு குற்றமான செஞ்சு அப்படியே விட்டுறாதீங்க. அடுத்த நாள் எடுத்து வேதத்தை வாசிக்கிறதுக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. காலத்தையும் சூழ்நிலையில பார்த்து சோர்ந்து போகாதீங்க. வேதம் சொல்லுகிறது, இந்த உலகத்துல ஆண்டவர் முன்னாலே நமக்கு வேதத்துல எல்லாம் எழுதி வச்சுட்டு போயிட்டாரு. இதெல்லாம் நடக்கும், இப்படிலாம் நடக்கும்னு சொல்லி எழுதி வச்சுட்டு போயிருக்காரு. வேதத்தின் மேல அதிக வாஞ்சையும் விருப்பமும் உள்ளவங்க பயப்பட மாட்டாங்க. பரிசுத்த ஆவியானவரோடு நடக்கிறவங்க ஒரு நாளும் பயப்பட மாட்டாங்க. பரிசுத்தத்தில் நீதியிலும் தொடர்ந்து அந்த வாழ்க்கையை தக்க வைத்துக் கொண்ட பிள்ளைகள் ஒரு நாளும் பயப்பட மாட்டாங்க. உலகத்தின் முடிவு பரியந்தும் சகல நாட்களில் நான் உங்களோடு நான் இருக்கிறேன் ஆண்டவர் சொல்றாரு. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை ஆண்டவர் சொல்றாரு. இன்னைக்கு உலகத்தில் இருக்க எல்லாரும் தத்தளித்து கொண்டு பயத்தோடு ஒரு பயத்தோடும் ஒரு மரண பயத்துல உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஆனா நமக்கு மரண பயம் இல்லை. ஏன் தெரியுமா? மரணத்தை ஜெயித்தவன் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. தொடர்ந்து நீங்க ஆண்டவருடைய வார்த்தையை பிடித்து கொள்ளுங்க. அன்னைக்கு யூதர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளல, ஆனா நமக்கு ஆண்டவர் அந்த கிருபை நமக்கு கொடுத்திருக்கிறார். நம்மளை ஒட்ட வச்சிருக்கிறார் கிளையா. ஆமென். அவங்களுக்கு பதிலாக நம்மள ஆண்டவர் என்ன செஞ்சிருக்காரு? தெரிந்து கொண்டிருக்கிறார். புறஜாதியால இருந்த நம்மளை ஆண்டவர் தேடி
இந்த தேசத்துல நம்மளை ரட்சித்து இந்த தேசத்தை நம்மித்து ஆசீர்வதித்து கொண்டு இருக்கிறார். எத்தனையோ தேசங்கள் எவ்வளவோ காரியங்கள் நடக்குது. ஆனா நம்ம தேசத்துல ரொம்ப குறைவுன்னு சொல்றாங்க. எல்லாம் கையில உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்தரித்து மகிமைப்படுத்துவோமா? கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எவ்வளவு அன்புள்ள தேவன் பாருங்க. காட்டத்தி மரமா நாம இருந்தோம். ஆனா ஆண்டவர் நம்மளை என்ன பண்ணினாரு? அவருடைய ஒரிஜினல் மரமாக மாற்றும்படி நம்மளை அதோடு கூட இணைச்சு வச்சிருக்காரு. இதெல்லாம் நீங்க மறந்துடக்கூடாது. ஒருவேளை மறந்து இன்னைக்கு தட்டி எழுப்புங்க. இப்ப நமக்கு நம்முடைய குறைவுகளை கண்டித்து உணர்த்துவர் யாருன்னு நமக்கு தெரியணும். இந்த குறைவுகளை கண்டித்து உணர்த்துபவர் யாருன்னு கேட்டீங்கன்னா எல்லாருக்கும் தெரியும். யோவான் 16 அதிகாரம் 8-9 நம்ம வாசிக்கலாமா? யோவான் 16:8-9 என்ன சொல்லுகிறது? சீக்கிரம் வாசிங்க. அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். கீழே அவர்கள் என்னை விசுவாசியாதபடியினாலே பாவத்தை குறித்தும் சொல்லலாமா? அப்புறம் நம்மளை ஏன் கண்டித்து உணர்த்துறாருன்னா விசுவாசம் இல்லாம போயிடக்கூடாது. ஹல்லேலூயா. அதுக்குதான் கண்டித்து உணர்த்துறார் ஆவியானவர். அதுக்குதான் நம்ம வேதம் படிக்கும் போதும் பிரசங்கங்களை கேட்கும் போதும் நம்மளை சீர்படுத்த நம்மளை ஸ்திரப்படுத்த அவர் விரும்புறாரு. விட்டு கொடுங்க அவருக்கு. அசட்டை செய்யாதீங்க. ஒருவேளை நம்ம அப்படி அசட்டை பண்ணி இன்னைக்கு ஒருவேளை வசனம் இன்னைக்கு என் மனசுக்குள்ள நிக்கல, வார்த்தையே எனக்குள்ள வரமாட்டேது, ஒருவேளை ரொம்ப வார்த்தையை வாசிக்க முடியல, வார்த்தைகளை தியானிக்க முடியலன்னு சொல்லியிருந்தீங்கன்னா இன்னைக்கு நீங்க ஆண்டோட்ட மன்னிப்பு கேளுங்க. பரிசுத்த ஆவியானவர்கிட்ட முகங்குப்புற விழுந்து மன்னிப்பு கேளுங்க. ஆவியானவரே என்ன நீர் மன்னியும், மறுபடியும் எனக்குள்ள அந்த உணர்வை மறுபடியும் தாங்கப்பா. வேதம் நமக்கு சொல்லுகிறது, ஏசாயா 11:2 சொல்லுகிறது, ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவி. இன்றைக்கு அதற்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். நமக்குள்ள ஞானத்தையும் உணர்வையும் அருளுகிற ஆவியானவரை நம்ம கூப்பிட போகிறோம். உங்க வாழ்க்கையில உணர்வற்று இருப்பீர்களானால் அதுக்கு காரணம் கீழ்ப்படியாமை, அவிசுவாசம் நமக்குள்ள வந்துருச்சு. நம்மளுடைய தவறை சொல்லும் போது உடனே நம்ம முழங்கால் போட்டு பாருங்க. தாவீதை குறித்து வேதத்துல பார்க்கிறோம். தாவீது தவறு செய்ததை நாத்தான் வேலு வந்து சொன்ன உடனே அவர் முகங்குப்புற விழுகிறார். என்கிட்ட இருந்து பரிசுத்த ஆவியானவரை எடுத்துக்கொள்ளாதருன்னு சொல்றார். அப்படிப்பட்ட இருதயம் நமக்கு வேணும். தாவீதை குறித்து வேதம் சொல்லுகிறது, தாவீது கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவன், தேவன் இதெல்லாம் விரும்புறாரு. இந்த மெசேஜ் எப்படி வந்துச்சு தெரியுங்களா? என் ஜனங்களோட சில சிஸ்டர்ஸோட நான் நேற்றைய தினத்தில் பேசிக்கிட்டு இருக்கும்போது அவங்க சொன்னாங்க, ஆலயத்துக்கு நாங்கள் சீக்கிரமாக வரலை, சரியான நேரத்துக்கு நான் வரலை, இது எங்களுடைய மிஸ்டேக்கு தான் பாஸ்டர்மா, நீங்கள் எவ்வளோ தூரம் சொன்னீங்க நாங்கள் கேட்கல, ஆனால் இன்றைக்கி இங்கே ஆலயத்துக்குள்ளேயே வர முடியாமல் நாங்கள் வீட்டுகளில் உட்காந்துருக்கோம், அடுத்த வாரம் ஆலயம் திறந்துருவீங்களா அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், ஜெபம் பண்ணுங்க. அப்போ என்ன அர்த்தம்னா, தாங்கள் செய்த தவறு அவங்க உணர்ந்ததுனால கர்த்தர் இந்த வார்த்தையை நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. வேதம் அப்படிதான் சொல்லுது. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் ஒவ்வொரு நாளும் புது கிருபைகளை பெற்றுக்கொள்ள முடியும். ஆமேன். ஸோ உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியம் ஒருவேளை கட் ஆஃபாக இருந்ததுன்னா இன்னைக்கு ஆவியானவரை பார்த்து கூப்பிடுங்க. ஆவியானவரே எனக்கு நீர் உதவி செய்யும், நான் போய் வேறொரு தேற்றவாளனை உங்களுக்கு அனுப்புவேன்னு சொன்னாரே. பரிசுத்த ஆவியானவர் நம்ம கூப்பிட போகிறோம். இப்போ எல்லாரும் நம்ம எல்லாம் முழங்கால் படிட்டு ஆண்டுடைய சமூகத்தில் தியானம் மிகுந்த உங்களுக்கு ஆசீர்வாதங்களை கொண்டு வந்திருக்கும் என்று நான் கிறிஸ்துவுக்குள் நான் நம்புகிறேன். எல்லாம் கண்களை மூடி நல்ல முழங்கால் படிட்டு தேவனுடைய சமூகத்தில் ஹல்லேலூயா. தேங்க் யூ வண்டர்ஃபுல் ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியான ஒரபலர ஷக்கரபலரவா, தேவனுடைய பிரசனை இறங்குகிறது, ஆவியில் உணர்கிற ஆண்டுடைய மகிமையான பிரசனை இறங்கி வருது. தேங்க் யூ வண்டர்ஃபுல் ஹோலி ஸ்பிரிட். நான் ஃபீல் பண்ணுறேன் என்னுடைய சரீரத்தில் அருமா ஹரபா ஹராலுரக்கலரபா ஒரபா ஷக்கரத்துர மஹத்தலரபா, ஞானத்தின் உணர்வை மருளும் ஆவியாகிய பரிசுத்த ஆவியானவர் அவர் மேல் தங்கி இருப்பா. இப்பொழுது யாரெல்லாம் இதை விசுவாசிகள் உங்கள் மேலே அவர் தங்கும்படி புறப்பட்டு வருகிறதுக்காக ஸ்தோத்திரம். உணர்வையும் ஞானத்தையும் கொட்டுகிற என் அன்பின் ஆவியானவர் சிறு பிள்ளைகள் மேலெல்லாம் வந்து அமருகிறதை ஆவியில உணர்கிறேன். உணர்வற்று இருந்தீங்களோ, உணர்வதபடிக்கு பல வேதனைகளும் துன்பத்தில் நடந்தீங்களோ,
சோர்வற்றிருந்தீங்களோ இப்பொழுது ஆவியானவர் பலமாய் இறங்குகிறதுக்காக ஸ்தோத்திரம். நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே. உங்க அன்புக்காக நன்றி அப்பா, உங்க அன்புக்காக நன்றி. ஜனங்களை தொடுங்கப்பா ஆண்டவரே. இந்த காலகட்டத்தில் எங்க ஆண்டவரே நாங்க அப்படி இருக்க கூடாது ஆண்டவரே. உங்க வார்த்தை தான் எங்களுக்கு பலன். இன்றைக்கு யாரெல்லாம் வார்த்தையை கேட்க முடியாதபடி, தியானிக்க முடியாதபடி, வசனம் தங்காதபடி இருக்கிற பிள்ளைகள் மேல இப்பொழுது ஞானத்தையும் உணர்வின் ஆவியை அனுப்புவீராக. ரபா கரபா பாப்பா எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே. ஹல்லேலூயா. மஹரதுலா பல ரபோ எரபே செக்கரதுரா பகல ரபா கரபா பாப்பா 120 பேர் கூடி இருந்த பொழுது இறங்கி வந்தவர் ரிமலர சக்கரபலர தலரபா. ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி பயத்தோடு ஆண்டவரை நம்ம ஆராதித்து இப்பொழுது பிரசன்னத்தை அவருடைய ஆசீர்வாதங்களை நம்ம பெற்றுக்கொள்ள போகிறோம். ஹல்லேலூயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்த நாளில் உங்க சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. எல்லாரும் கண்களை மூடுங்க. ஆண்டவர் எனக்கு உணர்த்தின காரியம், உங்க வீட்டு மேல உங்க மேல ஆண்டோடைய பிரச்சனை இறங்கி வரும். தேங்க்யூ வண்டர்ஃபுல் ஹோலி ஸ்பிரிட். ஆவியானவரே, அவரை வரவேற்போம். ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்த நாளில் உங்க சித்தம் போல் நடத்தி செல்லுங்கப்பா. எனக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே. ஓ வண்டர்ஃபுல் ஜீசஸ். சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. சேர்ந்து ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, எனக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்த நாளில் உங்க சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. கவலை கண்ணீர் மறக்கணும், கர்த்தரையே நோக்கணும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. கவலை கண்ணீர் மறக்கணும், கர்த்தரையே நோக்கணும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. செய்த நன்மை நினைக்கணும், நன்றியோடு துதிக்கணும், சொல்லித்தாரும் ஆவியானவரே. கேளுங்க கேளுங்க. செய்த நன்மை நினைக்கணும், நன்றியோடு துதிக்கணும், சொல்லித்தாரும் ஆவியானவரே. ஆவியானவரே க்ளோரி, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்த நாளில் நடத்தி செல்லும் ஐயா. ஆவியானவரே ரிமலர ஷபரலரகலரபா,
ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, அல்லேலூயா, 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 ஆமென். நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாதுன்னு ஆண்டவர் சொல்லுகிறதுக்காய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை தியானிக்கும்படி கொடுத்த கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம்ப்பா. உங்களுடைய அன்பு எவ்வளவு பெரியது சுவாமி, உங்களுடைய அன்பு பெரியதப்பா. உங்களுடைய அபிஷேகத்தினால் இன்றைக்கு ஒவ்வொருவரும் நீங்க நிரப்பி இருக்கீங்க, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய வெளிச்சம் ஒவ்வொருவருக்குள்ளேயும் போயிருக்கிறத நான் உணர்கிறேன் சுவாமி. உங்களுடைய வேத வசனம் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமுமா இருக்குன்னு சங்கீதக்காரன் சொன்னது போல இன்றைக்கு ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை, வாலிபர்களை, முதியோர்களை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உங்க வெளிச்சத்தில் நடக்க உதவி செய்யுங்கப்பா. இனி ஒருபோதும் ஆவியானவரே உம்மை நாங்கள் துக்கப்படுத்த மாட்டோம். நீ கண்டித்து உணர்த்தும் போது நாங்க உடனே கீழ்ப்படிவோம்ப்பா. சிறு பிள்ளைய போல ஆண்டவரே நாங்க இனி உங்க சமூகத்துக்கு வருவோம். ஆண்டவரே நாங்க உங்க பிள்ளைங்கப்பா. துயாவியானவரே ஒவ்வொருவருக்கும் நீங்க உதவி செய்யுங்க, ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்க. உங்க சத்தத்தை கேட்கட்டும், உங்க பிரசன்னத்தை உணரட்டும்பா. ஒரு முறை மன்னிங்க ஆண்டவரே, இயேசுவா நீங்க மன்னிங்க. உங்களுடைய பரிசுத்த இரத்தத்தினால் ஒவ்வொருவரையும் கழுவி சுத்தமாக்குங்கப்பா. கீழ்ப்படியாமையின் பாவங்களை மன்னியும். உம்மை வேதனைப்படுத்தி உம்மை துக்கப்படுத்தின பாவங்களை மன்னியும் சுவாமி, மன்னியும். முத்திரையாய் பெற்ற பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதீர்கள் சொன்ன வார்த்தைய ஒருவேளை நாங்க மீறி இருந்தா எங்களை மன்னிச்சிருங்கப்பா. உங்களை துக்கப்படுத்தின காரியங்களை மன்னிச்சிருங்கப்பா. உம்மை வேதனைப்படுத்தின காரியங்களை மன்னிச்சிரும். உம்மை காட்டிலும் அதிகமாய் வேற காரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்திருந்தோமானால் எங்களை மன்னியும், மன்னியும், மன்னியும். நீரா செய்வாடும் செய்வாடும் ஒவ்வொருவர் மேலும் ஆண்டவரே நீர் அசைவாடுவீராக. நீர் அசைவாடி கொண்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தையை அனுப்பி எங்களை குணமாக்குனதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து உம்முடைய சித்தத்தை நாங்க செய்வோம்ப்பா. உங்க விருப்பத்தை நாங்க செய்வோம். சீக்கிரமாய் ஆலயம் திறக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆலயம் திறக்கப்பட நீர் உதவி செய்யும். ப்ளீஸ் 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 ஜீசஸ் ப்ளீஸ் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. நாங்கள் ஆராதிக்க விரும்புகிறோம், துதிக்க விரும்புகிறோம், உடைய வார்த்தைகளை தியானிக்க விரும்புகிறோம்.
நீங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் கிருபை செய்ய பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் நீர் உதவி செய்யும். தொடர்ந்து உம்மை துக்கப்படுத்தாதபடி இருக்கிற கிருபைகளை பலனை எங்களுக்கு தந்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்தின் நிழலுக்குள்ளாக நீர் மறைக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். எங்களை தாங்கி நடத்தி தப்பு வைக்க போகிற கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து மீதம் இருக்கிற ஆண்டவரே நேரங்களை உடைய கரங்களை கொடுக்கிறோம். உடைய தாசனை எடுத்து வல்லமையாய் பயன்படுத்துவீராக. இனி என்னுடைய இருதயங்கள் எல்லாம் உடைய வேத வசனங்கள் எழுதப்படட்டும் அப்பா. ஒவ்வொருவரையும் உடைய வார்த்தையினாலே விடுதலை தந்து ஒவ்வொரு நாளும் விடுதலையின் நாளாக அவங்க வாழ்க்கையில இருக்கட்டும் என்று சொல்லி உங்க நாமத்துல நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நான் கூலிக்கு பாத்திரவானாக இருக்கிறேன். உங்களுடைய வேலையை மாத்திரம் செய்திருக்கிறேன். எல்லா துதி கன மகிமையெல்லாம் ஒருவருக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம். இயேசுவின் வல்லமுள்ள நாமத்தில் ஜெபித்து நன்றி சொல்லி இந்த வேலையை துவங்குகிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வழிகாட்டும் தீபம் துணையாளரே, தேற்றும் தெய்வமே. வழிகாட்டும் தீபம் துணையாளரே, தேற்றும் தெய்வமே. அன்பால் பலத்தால் அனல் மூட்டும் ஐயா அபிஷேகநாதரே. அன்பால் பலத்தால் அனல் மூட்டும் ஐயா அபிஷேகநாதரே. ஆராதனை 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 என் ஆத்ம இயேசுவுக்கே, என் அன்ப இயேசுவுக்கே, என் ஆத்ம இயேசுவுக்கே. மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ, மகிமை உமக்கன்றோ. விலையேற பெற்ற இரத்தத்தால் விடுதலை கொடுத்தீ. விலையேற பெற்ற இரத்தத்தால் விடுதலை கொடுத்தீ. ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டீ. ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டீ. இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா. இருப்போம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா.
உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளேன். ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளேன். சொல்லுவீங்களா? ஏசையா உம்மைத்தானே அப்பா என் முன்னே நிறுத்தி உள்ளேன். உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா. ஏசையா உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. ரபலரகதரா எபினேசரே எல் எலியோ என்றுமே உயர்ந்தவரே. எபினேசரே எல் எலியோ என்றுமே உயர்ந்தவரே. எல் ஷடாய் சர்வ வல்லவரே. எல் ஷடாய் சர்வ வல்லவரே. எல்ரோய் காண்பவரே. எல்ரோய் எல்ரோய் என்னை காண்பவரே. உடைய கண்கள் பூமி எங்கும் உலாவுகிற கண்களப்பா. தம்மை நோக்கி உத்தம இருதயத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி உடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. இந்த ஆராதனையில் ஆண்டவரே யாரெல்லாம் இணைந்திருக்கிறார்களோ அவருடைய வீட்டுக்குள்ள உடைய கண்கள் படுவதாக. அவருடைய இருதயத்தை நீர் பார்ப்பீராக. அவர்கள் செய்கிற ஆராதனையில நீர் மகிமை அடைவீராக. இந்த வீட்டு விட்டு நீங்க போகவே கூடாதப்பா. ஒரு லாசருடைய வீட்டில் நீர் இருந்தது போல வீட்டில் எப்போது நீர் தங்கிரும். சரீரமாகிய ஆலயத்தில் நீர் எப்போதும் வாசம் பண்ணும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த ஞாயிறு ஆராதனையில நாங்கள் உடைய சமூகத்தில் வரும்படி வாய்ப்பு தந்தீங்க, கிருபை தந்தீங்க, பலன் கொடுத்தீங்க, தயவு பாராட்டினீங்க. கோடான கோடி ஸ்தோத்திரம். இந்த வாரத்தையும் உடைய கருத்தில் தருகிறோம். ஆவியானவர் உடைய சித்தத்தின்படி எங்களை நடத்துங்கப்பா. எங்களை நடத்துங்க. வழிகாட்டுகிற தெய்வம். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு நான் காட்டுவேன். உன் மேல் என் கண்ணை வைத்து உனக்கு நான் ஆலோசனை சொல்லுவேன் என்று சொன்னேன். உன்னை பிள்ளைகளுக்கு ஆலோசனை தாரும். எங்க போனோன்னு தெரியாம இருந்த தாவீதுக்கு ஆலோசனை கொடுத்தீங்க. வழி தெரியாம அமர்ந்திருந்த பொழுது நான் உனக்கு முன்னால போவேன்னு சொல்லி திடப்படுத்தினீங்க. ஆண்டவரே, ஒருவேளை அங்கலாய்ப்போடு, கலக்கத்தோடு, குழப்பத்தோடு, வேதனையோடு, துக்கத்தோடு, ஒரு வெறுமையோடு ஐயோ என்று சலித்து போய் வீட்டில் இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே ஒரு ஆறுதல் உண்டாகட்டும். பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் மேல உடைய ஆணி பாய்ந்த கரம் இப்பொழுது இறங்குவதாக. உடைய தலையின் மேலே உடைய அபிஷேகம் இறங்குவதாக. உடைய எண்ணெய் இறங்குவதாக. ஆவியானுடைய பலன் இறங்குவதாக. உடைய மகிமையின் மேகம் அந்த வீட்டை சூழ்ந்து கொள்ளட்டும், மூடி கொள்ளட்டும். மருப மலையில பேதுரு, யோவான், யாக்கோபு இருந்த பொழுது அங்கே ஒரு மேகம் வந்தது. மேகத்திலிருந்து வருகிற சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமா இருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்கிற சத்தம் வந்தது. அதே போல இந்த நாள்ல இந்த பிள்ளைகளுடைய சத்தத்தை கேட்கட்டும். ஆவியானுடைய சத்தத்தை கேட்கட்டும். திடப்படட்டும், திடப்படட்டும்ப்பா, தைரியப்படட்டும்.
வார்த்தை வந்த பொழுது பவுல் திடன் கொண்டாரே. பிள்ளைகள், விசுவாச பிள்ளைகள், இன்றைக்கு இதை பார்க்கிற பிள்ளைகளுடைய குடும்பங்கள் திடப்படுவதாக, தைரியப்படுவதாக, நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளேயும் ஆளுகை உண்டாகட்டும், பலன் உண்டாகட்டும். சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிற நல்ல தெய்வம் நீர். காலை வேளையில ஆண்டவரே உம்முடைய வல்லமையை பெருக பண்ணும், சத்துவத்தை பெருக பண்ணும். சோர்வுகளை, அசதிகளை, உலகத்தின் கிரியைகளை ஜனங்களை விட்டு அப்புறப்படுத்தி போடும். உகந்த பாத்திரங்களாய் இந்த நாளில் வணைந்து கொள்ளுங்கப்பா, வணைந்து கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். கடந்த மாதம் முழுவதும் கர்த்தரை நடத்தினார், கடந்த வாரத்திலே நடத்தினார். சேஷமா இந்த மே மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமையில் உங்களை சந்திப்பதிலே சந்தோஷம். எப்படி தேவனுடைய ஆலயத்தில் வந்து நீங்கள் பரிசுத்தத்தோடு காத்திருப்பீர்களோ, சுத்திகரித்து காத்திருப்பீர்களோ, அதே போல ஒரு சூழலை அங்கே உருவாக்கி கொண்டு நீங்கள் குடும்பமாய் ஆன்லைனில் இந்த ஆராதனை பார்த்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார், குடும்பத்துக்கு செய்வார். சோர்ந்து போகாமல் திடமனதாய் இருந்து கர்த்தருக்கு நீங்கள் காத்திருங்கள். பெரிய காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம். அல்லேலூயா. இப்பொழுதும் ஒரு வார்த்தையை நாம் வாசித்து அதை நாம் தியானிக்க போகிறோம். சங்கீதம் 25வது சங்கீதம் 2-3 வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். சங்கீதம் 25:2-3. என் தேவனே, உம்மை நம்பி இருக்கிறேன், உம்மை நம்பி இருக்கிறேன். நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும், நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ விடாதையும், மகிழ விடாதையும். உம்மை நோக்கி காத்திருக்கிற ஒருவரும், உம்மை நோக்கி, ஆமென், கர்த்தரை நோக்கி எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்துக்கு நேராக என் கண்களை, கர்த்தருடைய கண்கள் நம்மளை பார்த்துட்டு தான் இருக்கு. ஆனா உங்க கண்கள் யாரை பார்த்து கொண்டிருக்கு? உங்களுடைய கண்கள் யாரை நோக்கி கொண்டிருக்கிறது? சங்கீதக்காரன் சொல்றாரு, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். கண்மலையாக கிறிஸ்துவை நோக்கி நான் என் கண்களை ஏறெடுக்கிறேன். இன்றைக்கு ஆண்டவரை நோக்கி பாருங்க, அப்பொழுது நீங்கள் பிழைப்பீர்கள். கேள வாசிங்க. உம்மை நோக்கி காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். காத்திருக்கிற ஒரு அனுபவம். மீண்டும் நினைக்கலாம், மறுபடியும் லாக்டவுன் போட்டுட்டாங்களே என்று சொல்லி. மறுபடியும் நான் சொல்றேன், இதுவும் நன்மைக்கு தான். ஆமென், இதுவும் நன்மையா தான் கர்த்தர் நிச்சயமா மாற்றுவார். மறுபடியும் லாக்டவுன், ஐயோ என்னை கதறி கொண்டிருக்கலாம். கர்த்தருக்கு காத்திருக்கிற அனுபவத்தை இந்த நாட்கள் ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து, அப்போ புது பலனை கர்த்தர் இந்த நாட்கள் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காரு. பழைய பலனெல்லாம் வெளியே எடுக்கிறார். பழைய மாம்சத்தில் இருந்த பலன், மாம்சத்தில் இருந்த எண்ணங்கள், மாம்சத்தில் ஓடின ஓட்டத்தெல்லாம் மாற்றி அவருடைய பலனை நமக்குள் வைக்கிறார். அவள் சொல்றார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் நான் செய்வேன். இனி நீங்க அப்படி சொல்ல போறீங்க. இதுக்கு பிற்பாடு நீங்க சொல்ல போறீங்க, என்ன ஆண்டவர் பலப்படுத்தி இருக்கிறார். காரணம், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள், அதுவும் திடமனதாய் இருந்து காத்திரு. இன்னொரு சங்கீதத்தில் சொல்றாரு, திடமனதாய் இருந்து காத்திரு. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள், காத்திருக்கிற ஒரு அனுபவம். காத்திருக்கும் போது நம்முடைய மனதும் நம்முடைய மாம்சமும் ஒடுங்கிரும். மாம்சத்தை அடக்குவதற்கு ஒரே வழி, மாம்சத்தை சாகடிக்கிறதுக்கு ஒரே வழி, நீங்கள் காத்திருக்கிறது தவிர வேற வழியே கிடையாது. அதான் வேதம் சொல்லு, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ. ஆமென். பவுல் தேவனுடைய வார்த்தை வந்ததுக்கு பிற்பாடு, நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர் என்று பவுல் கேட்டார். ஆண்டவர் சொன்னார், நீ போ, நீ செய்ய வேண்டியது அங்க சொல்லப்படும். உடனே பதில் கொடுத்துடல. 3 நாள் வேதம் சொல்லுகிறது, 3 நாள் அவர் புசியாமலும் குடியாமலும் அவர் உபவாசத்தோடு காத்திருந்தார். அதுக்கு பிற்பாடு கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. கர்த்தருடைய ஊழியக்காரனை கர்த்தர் அனுப்புகிறார். அதோட முடியல, புறஜாதிகளுக்கு அப்போஸ்தலனாய் மாற்றும்படி அரபு தேசத்திலே அவர் 3 வருஷம் அங்க இருந்தார். என்ன நடந்துச்சுன்னு தெரியாது. 3 வருஷமும் அவரை கர்த்தர் காத்திருக்க பண்ணுகிறார். அல்லேலூயா. தமக்கு காத்திருக்கிற பிள்ளைகளை ஒரு நாளும் வெட்கமடைய விட மாட்டார். இதே பவுல் அந்த அனுபவத்தை தீமோத்தேயுக்கு சொல்லும் போது சொல்றாரு, எவ்வளவோ பாடுகளை நான் அனுபவித்தேன், எவ்வளவோ பாடுகள் என்னுடைய வாழ்க்கையில, ஊழியத்துல. ஏன்னா அடுத்து தீமோத்தேயு ஊழியத்துக்கு வரப்போகிறார்.
அவருக்கு அந்த பாடுகளை குறித்து சொல்றார். எவ்வளவோ பாடுகளை நான் அனுபவித்தேன். ஊழியன்னா பாடு இருக்கும், குடும்பம்னா பாடு இருக்கும். ஆமென். உபத்திரவம் உண்டுன்னு ஆண்டவர் சொன்னார். ஒரு பகுதியில் எழுப்புதல் வரப்போகுது, ஆனால் இன்னொரு பகுதியில் ஆண்டவர் உபத்திரவத்தின் வழியாக தான் நம்மளை நடத்துவார். அவர்கள் நெருக்கப்பட்ட பொழுதுதான் அங்கே பெருக தொடங்கினார்கள். சபை நெருக்கப்பட்ட பொழுது அங்கே அவர்கள் சிதறி சுவிசேஷத்தை சொல்ல ஆரம்பித்தார்கள். எழுப்புதல் அப்படிதான் நடக்கும். ஒரு பக்கம் எழுப்புதல், ஆனா இன்னொரு புறம் உபத்திரவம், பாடுகள். கடந்த நாட்களில் ஜான் பெனியன் என்கிறவருடைய அவருடைய கதையை டிவியில் நான் கவனிச்சேன். இல்ல சிறு வயதுல கொஞ்சம் கரண்ட் முரடா இருக்கிற, அதுக்கு பிற்பாடு அவர் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் ஆண்டவர் அவருடைய அக்னியினால் அவரை நிரப்பி அவருடைய சுவிசேஷத்தை தேசமெங்கிலும் பரவ செய்தார். இந்த தேசத்தில் இருக்கிற தலைவர்கள் அவரை பிடித்து நீ சுவிசேஷம் சொல்லக்கூடாது என்று சொல்லி அவரை பயமுறுத்தினார்கள், அடித்தார்கள். பயங்கரமான காவலை கொண்டு போய் போட்டார்கள். பயங்கரமான காவல், பயங்கரமான சித்திரவதை, பயங்கர சித்திரவதை. ஆனா அந்த ஜெயில வைத்துதான், அந்த சிறைச்சாலையில வைத்துதான் மோட்ச பயணம் என்கிற ஒரு புத்தகத்தை எழுதினார். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? உலகத்திலே பைபிளுக்கு அப்புறம் அதிகமாய் விற்பனையான ஒரு புத்தகம் உண்டு என்றால் அது மோட்ச பயணம். ஒரு மோட்ச பயணம். எப்படி ஒரு விசுவாசி இந்த பூமியில பாடுகள், கர்த்தருக்கென்று பாடுகளை அனுபவித்து ஒரு பரலோக ராஜ்யம் செல்ல வேண்டும் என்கிற காரியத்தை குறித்து அதில் எழுதியிருக்கிறார். பவுல் அதைத்தான் நோட் அவுட் பண்றாரு. இப்படி இந்த பாடுகள் வழியாக, உபத்திரவங்களின் வழியாக நாம் தேவனுடைய ராஜ்யத்தில் போய் பங்கடைய வேண்டும். உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, இப்படிப்பட்ட உபத்திரவத்தின் மூலமாக, கொஞ்ச காலம் இருக்கிற இந்த பாடுகளின் மூலமாக கர்த்தர் உங்களை சீர்படுத்தி சிறப்படுத்தி பரலோக ராஜ்யத்தில் கொண்டு போய் நிலைநிறுத்துவார். ஆமென். உலகத்துக்கு போகிற வாசல், கேட்டுக்கு போகிற வாசல் விசாலமா இருக்கிறது. ஆனா பரலோகத்துக்கு போகிற வாசல் குறுகின வாசல். இந்த நாட்கள்ல நீங்க அதை கண்டுகொள்ளுங்க. அல்லேலூயா. இந்த நாட்கள்ல அதை நீங்கள் கண்டுகொள்ளுங்க. பவுல் சொல்றாரு, அழகா சொல்றாரு. 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். 2 தீமோத்தேயு 1:12 வசனம். அதின் நிமித்தம் நான் இந்த பாடுகளையும் அனுபவிக்கிறேன். ஆயினும் நான் வெட்கப்படுகிறதில்லை. பாத்தீங்களா? நான் வெட்கப்பட மாட்டேன். இந்த பாடுகளை குறித்து வெட்கப்பட மாட்டேன். உபத்திரவத்தை குறித்து நான் வெட்கப்பட மாட்டேன். நான் சந்தோஷமா எண்ணுகிறேன். காரணம், கர்த்தர் அவரோடு கூட இருக்கிறார். அழைத்த தேவன் உண்மையுள்ளவரா இருக்கிறார். தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் முதலாவது நீங்கள் தேடும் பொழுது இந்த உலகத்தின் காரியங்கள், தேவையான அனைத்தையும் கர்த்தர் மிகுதியாய் தருவார். ஒரு மலத்தை கூட்ட குறைக்க முடியாது. சோர்ந்து போகாதீங்க. என்ன செய்ய போற நாளைய தினம் அதற்காக கவலைப்படட்டும். கர்த்தருக்கு நீங்கள் திடமனதோடு காத்திருங்கள். இந்த உபத்திரவத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். இந்த பாடுகளை ஏற்றுக்கொள்ளுங்கள். இது லகுவானதுதான். ஆண்டவர் உங்களோடு கூட இருந்த லகுவானதுதான். நன்மையாய் மாற்றுவார். அல்லேலூயா. வாசிங்க கீழே. ஆயினும் நான் வெட்கப்படுகிறதில்லை. ஏனென்றால் அங்க ஒரு காரியத்தை சொல்றார். கவனிங்க. ஏனென்றால் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று யார் எனக்கு தெரியும். அல்லேலூயா. தெரியாதவன் தான் இந்த நாட்களில் மீண்டும் அழுது கொண்டு, மீண்டும் புலம்பிக் கொண்டு, மீண்டும் கவலைப்பட்டு கொண்டு இருப்பான். ஆனா கர்த்தர் யார் என்று அறிந்து விட்டால், ஆமென், அவரை விசுவாசித்து விட்டால் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏற்ற வேளையில ஆகாரத்தை கொடுக்கிறவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஏற்ற வேளையில நம்முடைய ஜெபத்துக்கு பதில் தருகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். வாசிங்க. இன்னார் என்று நான் அறிவேன். நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராய் இருக்கிறார் என்று நிச்சயித்தும் இருக்கிறேன். ஸ்ட்ராங்கா நம்பி இருக்கார். நீங்க ஸ்ட்ராங்கா நம்புறீங்களா? ஆமென். ஸ்ட்ராங்கா நம்புங்க. சீக்கிரத்துல எல்லாம் சீராய் மாறும். ஆமென். உறுதியா, விசுவாசத்தில் உறுதியோடு இருந்து நீங்கள் சகலத்தையும் மேற்கொள்ளுங்க. ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஆண்டவர் தான் சொன்னார். எல்லாம் வரும், ஆனா எதுவும் உங்களை சேதப்படுத்த முடியாது. சகலத்தையும் மேற்கொள்ளுகிற ஒரு பலன் உங்களுக்கு தாரேன். பிரச்சனை வரக்கூடாது என்று இல்லை, வரும். அதன் ஊடாக, அக்னியின் ஊடாக, தண்ணீரின் ஊடாக நான் நடந்து செல்லுவேன். பக்தன் சொல்றாரு. ஆண்டவர் நம்மளை நடத்துவார். ஆண்டவர் நம்மளை திடப்படுத்தி பலப்படுத்துகிற தேவனா இருக்கிறார். அவருக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. என்னுடைய அனுபவத்தில் ஆரம்ப நாட்களில் நான் திருப்பூர்ல இருந்து
கர்த்தர் ஊழியத்துக்கு என்னை அழைத்த பொழுது வந்துட்டேன். ஆனா ஊழியத்துக்கு வந்ததுக்கு பிற்பாடு நான் என்ன ஊழியம் செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியாது. போன்னு சொன்னார், அவ்வளவுதான். எங்க போறோம் அப்படிங்கிறது கூட எனக்கு தெரியாது. திடீர்னு வந்து நிக்கிறோம். எங்க ஊர்ல எங்களுக்கு ஒண்ணுமே கிடையாது. 3 வருஷம் சரியான பாடுகள். எனக்கு கண்ணீர், கண்ணை கெட்டி காட்டுல விட்டது மாதிரி இருந்துச்சு. ஒரே கண்ணீர், அழுக. ஏன் 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 மாம்சம் ஒரு பக்கம் போராட்டம், என்ன செய்ய போறோம்னு தெரியலையே. ஐயோ, நம்முடைய எதிர்காலம் எப்படி இருக்கும்? ஆண்டவர் அழைத்தது ஒரு புறம் உண்மைதான் இருக்குது, ஆனாலும் இன்னொரு புறம் மாம்ச போராட்டங்கள். என்ன செய்வதென்று எனக்கு தெரியவில்லை. ஒரு குறிப்பிட்ட நாள் உபவாசத்தோடு தேவ சமூகத்தில் நான் காத்திருந்த பொழுது ஆண்டவர் திட்டமாய் என்னுடைய அழைப்பை குறித்து ஆண்டவர் பேசினார். நான் செய்ய வேண்டிய ஊழியத்தை குறித்து கர்த்தர் பேசினார். அதுக்கு பிற்பாடு நான் அமைதியா சாந்தமாயிட்டேன். அதுவரைக்கும் எனக்குள்ள ஒரு போராட்டம், ஒரு அங்கலைப்பு, நான் என்ன செய்ய போறேன்னு தெரியலைன்னு சொல்லி என்னுடைய உள்ளம் தாவீது சொன்ன மாதிரி குழம்பிடுச்சு. உண்மையா ஆண்டவர் அழைச்சாரா இல்லையா அப்படிங்கிற ஒரு பலவிதமான கேள்விகள் எனக்குள்ள எழும்ப ஆரம்பித்தது. ஆனா தேவ வார்த்தை வந்த உடனே நான் திடப்பட ஆரம்பிச்சேன், தைரியப்பட ஆரம்பிச்சேன். கர்த்தர் ஊழியத்தை கொடுத்து இன்றைக்கும் அவருடைய கிருபையினால் நடத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதே இல்லை. ஆமென். காத்திரு, பொறுத்திரு, கர்த்தரையே நம்பியிரு, காரியத்தை வாய்க்கச் செய்வார், உன் சார்பில் செயலாற்றுவார். காத்திரு, பொறுத்திரு, கர்த்தரையே நம்பியிரு, காரியத்தை வாய்க்கச் செய்வார், உன் சார்பில் செயலாற்றுவார். வழியை கர்த்தருக்கு கொடுத்து விடு, அவரையே நம்பிரு. உன் வழியை கர்த்தருக்கு கொடுத்து விடு, அவரையே நம்பிரு, காரியத்தை வாய்க்கச் செய்வார், உன் சார்பில் செயலாற்றுவார். பாடுவீங்களா? காரியத்தை வாய்க்கச் செய்வார், நம் சார்பில் செயலாற்றுவார். காத்திரு, பொறுத்திரு, கர்த்தரையே நம்பியிரு, காரியத்தை வாய்க்கச் செய்வார், உன் சார்பில் செயலாற்றுவார். காத்திரு, பொறுத்திரு, கர்த்தரையே. வீடுகள் அப்படியே கைத்தட்டி பாடுங்க. உங்க பிள்ளைகளை பார்த்து சொல்லுங்க, காத்திரு, பொறுத்திரு. கணவன் மனைவியை பார்த்து சொல்லுங்க, எல்லாம் நன்மையா மாற்றுவார்னு சொல்லுங்க. விசுவாசத்தோடு வாய்க்கச் செய்வார், நம் சார்பில் செயலாற்றுவார். உன் வழியை கர்த்தருக்கு கொடுத்து விடு, அவரையே நம்பிரு. உன் வழியை கர்த்தருக்கு கொடுத்து விடு, அவரையே நம்பிரு. மகிழ்ந்து களி கூறு, தொடர்ந்து துதிப்பாடு. மகிழ்ந்து களி கூறு, தொடர்ந்து துதிப்பாடு. இதயத்தின் வாஞ்சை விருப்பங்கள் எல்லாம் விரைவில் நிறைவேற்றுவார். உன் இதயத்தின் வாஞ்சை விருப்பங்கள் எல்லாம் விரைவில் நிறைவேற்றுவார். காத்திரு, பொறுத்திரு, கர்த்தரையே நம்பிரு, காரியத்தை வாய்க்கச் செய்வார், நம் சார்பில் செயலாற்றுவார். காத்திரு, பொறுத்திரு, கர்த்தரையே நம்பிரு, காரியத்தை வாய்க்கச் செய்வார், உன் சார்பில் செயலாற்றுவார். வழியை கர்த்தருக்கு கொடுத்து விடு, அவரையே நம்பிரு, காரியத்தை வாய்க்கச் செய்வார், நம் சார்பில் செயலாற்றுவார். ஆமென். காரியத்தை வாய்க்க செய்வார். திடம் மனதா இருந்து கர்த்தருக்கே நீங்கள் காத்திருங்கள்.
சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்றார். சங்கீதம் 40வது சங்கீதம் 1வது வசனத்திலிருந்து 3வது வசனம் வரைக்கும் நாம் வாசிக்க கேட்போம். கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். எப்படி காத்திருந்தாரா? பொறுமையோடு காத்திருந்தார். இந்த நாட்கள் ஆண்டவர் பொறுமையை, சாந்தத்தை, சகிப்புத்தன்மையை ஆண்டவர் நமக்குள்ள கொண்டு வருகிறார். பொறுமையோடு காத்திருக்கிறார். ஒரு புறம் பொருட்களை அடிச்சு கொண்டு போயிட்டாங்க, பிள்ளைகளை அடிச்சு கொண்டு போயிட்டாங்க. ஆனா பொறுமையோடு தேவ சமூகத்தில் போய் கண்ணீர் வடிக்கிறார், கதறுகிறார், அழுகிறார். ஆண்டவரே நான் என்ன செய்வேன்? பலன் இருக்கிற வரைக்கும் அவர் அழுதாராம். ஐயோன்னு அழுதார், கதறாரு. மனுஷன் முன்னால் அழாதீங்க, கர்த்தருக்கு முன்னால் அழுங்க. அன்னால் கர்த்தருக்கு முன்பாக தன்னை ஊற்றி விட்டால் கண்ணீரை, கர்த்தர் கண்ணீரை கணக்கில் வைக்கிற தேவனா இருக்கிறார். கண்ணீரை துருத்தியில் வைக்கிற தேவனா இருக்கிறார். கண்ணீருக்கு பதில் தருகிற தேவனா இருக்கிறார். இது வரைக்கும் வடிச்ச கண்ணீர் பதிலாய் வருகிறது. ஹல்லேலூயா. இந்த கண்ணீருக்கு கர்த்தர், ஏன்னா கண்ணீர் சும்மா வராது, நொறுங்குண்ட இருதயத்திலிருந்து புறப்படுகிற கண்ணீர். கர்த்தர் அதை புறக்கணிக்கவே மாட்டார், உடனடி ஆக்ஷன் எடுப்பார். கண்ணீருக்கு ஸ்பாட். எசேக்கியா ராஜாக்கு கண்ணீருக்கு உடனடியா பதில் வந்தது. உங்க கண்ணீருக்கு பதில் வருகிறது உடனடியாய். இந்த நாட்களை நீங்க பார்க்க போறீங்க. ஹல்லேலூயா. பொறுமையோடு நான் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். அப்ப அது வரைக்கும் சாயல, ஏன்னா பொறுமை இல்ல. பொறுமையோடு காத்திருங்க. பொறுமை வந்துருச்சுன்னா பதில் வந்துரும். பொறுமை வந்துருச்சுன்னா பதில் வந்துரும். பொறுமையோடு நான் காத்திருந்தேன். ஆண்டவர்கிட்ட கேட்கிறார், நான் போகலாமா? போ, தண்டுகளை நீ பிடித்துக் கொள்வாய். கர்த்தருடைய ஆலோசனை பாருங்க, வாசிங்க. அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து. ஆமென். பொறுமையோடு காத்திருங்களுக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க. பயங்கரமான குழி, இந்த பயங்கர பாடுகள் 14 நாள், 28 நாள், 40 நாள் கூடிக்கிட்டு இருக்கு. இன்னும் ஆழம் போய்கிட்டு இருக்கு. குழி என்ன செய்யுது? ஆழத்துக்குள்ள உள்ள போயிட்டே இருக்கு, முடியல அப்படின்னு. ஆனா கர்த்தர் கரம் போட்டார்னா அவர் தூக்கி நிறுத்துகிற தேவனா இருக்கிறார். ஆமென். பயங்கரமான ஒளியில இருந்து முடியாது, அவ்வளவுதான், என்ன நடக்குமோ தெரியல. கர்த்தருக்கு காத்திருக்காதவர்கள் அநேகர் நம்ம பார்க்கிறோம். தற்கொலை பண்ணி மடிந்து போனவர்கள் எத்தனையோ பேர், மன உளைச்சலினால. தெரியல அவங்களுக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. பணத்தை நம்பி கொண்டிருந்திருப்பாங்க. ஆனா நம்முடைய நம்பிக்கை கர்த்தர், அவங்களுடைய நம்பிக்கை கர்த்தர். வாசிங்க. பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி. பார்த்தீங்களா என்ன சொல்றாரு? எங்க கொண்டு போறாரா? கண்மலைக்கு மேல, டாப், மேன்மையான ஒரு இடத்துக்கு கர்த்தர் கொண்டு போக போறார். கண்மலையின் மேல் உங்களை உயர்த்தி. இதுவரைக்கும் கீழே தாழ இருந்திருப்பீங்க, இனி ஒரு உயர்வு வருகிறது. கண்மலை. ஆமென். புத்தி உள்ள மனுஷன் கண்மலையின் மேல கட்டப்பட்ட வீட்டுக்கு ஒப்பா இருக்கிறார். மணல்ல இல்லை. இது வரைக்கும் இதுக்கு முன்னால மணல்ல இருந்திருக்கலாம். உங்க விசுவாசம் ஏனோ தோணா இருந்திருக்கலாம். இப்பொழுது கர்த்தர் உறுதிப்படுத்தி, ஸ்ட்ராங் படுத்தி, மலையேற வச்சு ஆண்டவர் கண்மலையில கொண்டு போய் உங்களை உறுதிப்படுத்துகிறார், ஸ்ட்ராங் ஆக்குகிறார். உங்க விசுவாசத்தை உறுதிப்படுத்தி பொறுமையோடு. மோசே 6 நாள் காத்திருந்தார். பிற்பாடு தேவ சத்தம் வந்தது. பிற்பாடு 40 நாள் ஆண்டவரோடு கூட சந்தரித்தார். மாம்சம் கிளீன் ஆனதுக்கு அப்புறம் கர்த்தர் உங்க ஆவி தேவனுடைய ஆவியோட தொடர்பு கொள்ள ஆரம்பிச்சிடும். இந்த மாம்சத்தின் நாட்கள் தான் கொஞ்சம் போராட்டமா இருக்கும். அதுக்கப்புறம் அது முடிந்ததுன்னா தேவனோடு கூட நீங்க உறவாட ஆரம்பிச்சிருவீங்க. தேவ சத்தத்தை கேட்க ஆரம்பிச்சிருவீங்க. அதுக்கப்புறம் மோசே பேதுரு சொன்னது போல, ஆண்டவரே இங்கே கூடாரம் போட்டு இங்கே என்ன செஞ்சிடலாம், இங்கே தங்கிடலாம், நம்ம அங்க போக வேண்டாம்னு சொல்றோம். அந்த அனுபவத்தை கர்த்தர் நமக்கு தந்து விடுவார். வாசிங்க. என் அடிகளை உறுதிப்படுத்தி நமது தேவனை துதிக்கும் புது பாட்டை. புதுசு என்ன வருது? அது வரைக்கும் ஒண்ணும் இல்லை, ஆனா புதுசா கர்த்தர் பாட்டை கொடுத்தார். தாவீதுக்கு அப்படிதான் புது ஒவ்வொரு உபத்திரவத்துக்கு முடிஞ்சவன புது பாட்டு பாடுறாரு. இது முடிந்ததுக்கு அப்புறம் எல்லாம் புதுசாய் மாற போகிறது. ஆமென். எல்லாவற்றிலும் கர்த்தர் ஒரு புதிய காரியத்தை செய்யப்பார். ஆச்சரியப்படும் விதமாக எல்லாம் புதிதாய் மாற போகிறது. சகலத்தையும் கர்த்தர் புதிதாக்குகிறேன்னு சொல்றாரு. எல்லாவற்றையும் கம்ப்ளீட்டா புதிதாக்கி இனி நீங்க இல்ல, கர்த்தரே உங்களுக்குள்ள காரியங்களை செய்கிறத நீங்க பார்க்க போறீங்க. ஹல்லேலூயா. தாவீதுக்கு அப்படிதான் நடந்துச்சு. சகலத்தையும் புதிதாக்கினார். ஒரு புறம் பாடுகள், ஒரு புறம் நெருக்கடி, ஒரு புறம் போராட்டம். ஆனா இன்னொரு பக்கம் கர்த்தர் அவரை அபிஷேகம் பண்ணி அவரை உயர்த்தி கொண்டே வந்தார்.
ஏன்னா கர்த்தருக்கு அவர் காத்திருந்து 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 அவர் வெற்றியை பெற்றுக்கொண்டார். ஆமென். குதிரைகளை நம்பல, குதிரையில போறாரு, ஆனா குதிரையில நம்பல. அவரு குழு ஆட்கள் இருக்காங்க, பலசாலிகள் இருக்காங்க, பலசாலிகளை நம்பல. ஏன்னா அவங்கள முறுமுறுக்கிறவங்க, கடன் பட்டவங்க, அவங்கள நம்பல. கர்த்தரை நம்பி இருக்கிறார். நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன், கர்த்தரையே நம்பி இருக்கிறேன் சொல்றாரு. ஆமென். நீங்க யாரை நம்பி இருக்கீங்க? இன்றைக்கு கர்த்தருக்கு காத்திருங்க. கர்த்தரை நம்பி இடைவிடாமல் உன் தேவனை நம்பிக்கொண்டது. இடம் விட்டுறாத. கேப் விட்டாச்சுன்னா பிசாசு உள்ள நுழைஞ்சிருவான். ஐயோ முடியாது, நடக்காது. நோ, இடைவிடாமல் அவரே உறுதியாய் நம்பிக்கொண்டிருங்க. ஆனால் இடைவிடாமல் தேவனை ஆராதித்துக் கொண்டிருந்தார். 84 வயதிலும் அவர் தேவனுடைய ஆலயத்தில் இருந்து அமர்ந்து துதித்து ஆராதனை செய்து உபவாசித்து ஆண்டவரை மகிமைப்படுத்தினார். கர்த்தர் இயேசுவை பார்க்கிற வாக்கியத்தை கொடுத்தார். பெரிய தீர்க்கதரிசியாய் கர்த்தர் அவருடைய பேர் எழுதி வைத்திருக்கிறார். ஆமென். இன்னொரு வசனத்தை கூட வாசித்து நாம் ஜெபத்துக்குள்ள கடந்து போவோம். 2 பேதுரு புத்தகம் 3வது அதிகாரம் 14வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். 2 பேதுரு 3:14. ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும். காத்திருக்கிற நீங்கள் எப்படி இருக்கணுமா? காத்திருக்கீங்க, சும்மா காத்திருக்க கூடாது. காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும். கரையே இருக்கக்கூடாது. கரையற்றவர்களும் பிழை இல்லாதவர்களும். பிழை இல்லாத, இதுக்கு முன்னால கரை இருந்திருக்கும், இதுக்கு முன்னால பிழை இருந்திருக்கும். ஆனா இந்த நாட்கள்ல உங்களை அலசி பார்த்து அதெல்லாம் சீர் செய்து சரிப்படுத்தும்படி கர்த்தர் இந்த நாட்களை நமக்கு தந்திருக்கிறார். அடிக்கடி சொல்லுவேன், மீன் பிடிக்கிறவங்க வீட்டுல இருந்தா என்ன செய்வாங்க? மீன் போகல அப்படின்னா வீடு வலைகளை அவர்கள் அலசி பார்த்து கொண்டிருப்பார்கள். அதே போல உங்க ஆவிக்குரிய ஜீவியத்தை அலசி பாருங்க, உங்க ஜெப வாழ்க்கையை அலசி பாருங்க, தேவனோடு கொண்டிருக்கிற உறவை அலசி பாருங்க, சரிப்படுத்திக் கொள்ளுங்க. கர்த்தர் திரளான மீன்களை கொடுக்க போகிறார். 153 பெரிய மீன்களை அதுக்கு பிற்பாடு பேதுரு பிடித்தார் என்று பார்க்கிறோம். அநேக ஆத்துமாக்களை கர்த்தரிடம் திரும்ப போகிறோம். ஆமென். அவர் வரப்போகிறார் சீக்கிரமாக. ஆகவே அவரை சந்திக்கும்படி பொறுமையோடு காத்திருக்கிற நீங்கள் கரை இல்லாதவர்களாய், பிழையற்றவர்களாய், அப்படி சன்னதியிலே நீங்கள் காணப்படும்படி நீங்கள் ஜாக்கிரதையா இருக்கும்படி கர்த்தர் விரும்புகிறார். பேதுரு இன்னும் சொல்றாரு, உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் அவர் வரும் பொழுது குற்றமற்றதா இருக்க வேண்டும். ஆவியில கவடு இருக்கக்கூடாது. இருதயத்துல நல் மனசாட்சி உடையவர்களாய், சரீரம் கரைப்படாதபடிக்கு. ரட்சிக்கப்பட்டாச்சு, ஞானஸ்நானம் எடுத்தாச்சு, அபிஷேகத்தையும் பெற்றாச்சு, இன்னும் கரப்பட்டு இருக்க உங்க சரீரம். நாவின் வார்த்தைகளினாலே நீங்கள் உங்கள் சரீரத்தை கரப்படுத்துறீங்களா? இந்த நாவு சுக்கான், சரீரத்தை ஆளுகை செய்யும், சரீரத்தை கரைப்படுத்துகிறது நாவின் வார்த்தையின் மூலமாக. இந்த நாட்கள் உபவாச நாள் உங்க நாவை ஆண்டுடைய சமூகத்தில் தீர்மானம் பண்ணி ஒப்பு கொடுங்க. உங்க சரீரமும் தேவனுக்குரியது. தேவன் தங்குகிற ஆலயம் நம்முடைய சரீரம். ஒருவன் சரீரத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார். நான் தங்குகிற ஆலயம் உங்கள் சரீரமே. நம்ம முக்கியம். சில சரீரத்தை பேணுவதே அல்ல. இந்த நாட்கள்ல எங்க நம்ம வெளியில போறது இல்லைன்னு சொல்லிட்டு அப்படியே தாடியை வளர்த்துக்கிட்டு சோம்பேறித்தனமா ரொம்ப நேரம் தூங்கி கொண்டு படுத்துக்கொண்டே ஆராதனை பார்க்கிறது, படுத்துக்கொண்டே சோம்பேறித்தனமா வீட்டுக்குள்ள ஏதோ ஒரு காரியத்தை செய்து கொண்டு சிந்தனையில பிசாசு போராடி கொண்டிருப்பான். அப்படிப்பட்ட காரியத்தில் நாம் ஈடுபடக்கூடாது. நாம் பிரயாசம் எடுக்க வேண்டும். கர்த்தர் நாட்களை கொடுத்திருக்கிறார். பிரயாசம் எடுங்க. சரீரம் விசேஷமானது. சரீரம் கர்த்தருக்குரியது. அதனால அந்த சரீரத்தை குறிச்சு பிசாசு போராடுறான். மோசேயுடைய சரீரத்தை குறித்து, மோசேயுடைய சரீரத்தை குறிச்சு தர்க்கம் பண்றான். இந்த சரீரம் எனக்கு தான் சொந்தம் என்று. ஆனா ஆண்டவர் விடவே இல்லை, இந்த சரீரம் எனக்கு சொந்தம் என்று. ஏன்னா பரிசுத்தவானுடைய சரீரம், மறுரூபமாக்கப்பட்ட சரீரம், சீனாய் மலையிலே தேவனோடு உறவாடின சரீரம், தேவனோடு தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்து தேவ வார்த்தைகளை கேட்ட சரீரம். கர்த்தர் அதை மகிமைப்படுத்த விரும்பினார். விட்டு கொடுக்கவே இல்லை. இந்த நாட்களில் பரிசுத்தத்துக்கு ஒப்புக் கொடுங்க. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பது இல்லை. கரை திரை அற்றவர்களாய் நீங்கள் இருந்தால், உங்க கண்கள் பரிசுத்தமாய் இருந்தால் தேவனை தரிசிக்க முடியும். கரை இல்லாமல் இருந்தால் தேவனுடைய தரிசனங்களை கர்த்தர் உங்களுக்கு காட்டுவார். இது முதல் தேவ தூதர்கள் ஏறுகிறதையும் இறங்குகிறதை காண்பீர்கள். ஆமென். இந்த நாட்கள் கர்த்தர் அப்படிப்பட்ட காரியத்தை உங்களுக்கும் உங்க பிள்ளைகளுக்கும் செய்வார். காத்திருங்க. திட்டமானதா இருந்து காத்திருங்க. நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது. ஒரு நாளும் வேதம் சொல்லுகிறது, அவரை நம்புகிற ஒருவர் கூட வெட்கப்பட்டு போவதில்லை. ஒருத்தர் கூட.
யாரெல்லாம் அவரை நம்பிட்டாங்களோ ஆண்டவர் தீர்மானம் எடுத்துருவார், இவன் வெட்கப்பட்டு போக கூடாது, வெட்கப்பட்டு போக கூடாது. கர்த்தர் அதைத்தான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க வெட்கமடைய மாட்டீங்க. உங்க வாழ்வை கர்த்தர் துளிர்க்க பண்ணுகிறார். காண்கிறதை நம்பாதபடி தேவனுடைய வசனத்தை விசுவாசித்து உறுதியோடு திடமானதாய் கர்த்தருக்கு காத்திருங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்படியே கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபம். கர்த்தர் கொடுத்த வார்த்தைக்காக நன்றி சொல்லுங்க. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஜீசஸ். அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. திடமனதாய் உமக்கு நாங்கள் காத்திருக்கிறோம். மீண்டும் இந்த லாக்டவுன்ல நாங்கள் காத்திருப்போம்ப்பா, காத்திருப்போம். மோசே 40 நாள் காத்திருந்தாரு ஆண்டவரே. பவுலுடைய சமூகத்துல ஊழியத்துக்கு பிற்பாடு காத்திருந்தாரு, முன்பதான் காத்திருந்தாரு. நாங்களும் காத்திருக்கிறோம்ப்பா, காத்திருக்கிறோம். உம்முடைய வேலைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். புதிய ரசத்தை கொடுப்பதற்கு முன்பாக நீங்க சொன்னீங்க, என் வேலை இன்னும் வரவில்லை என்று சொன்னீங்க. உடைய வேலை வந்தா யாராலையும் தடுக்க முடியாது. உடைய வேலைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம், உடைய வேலைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். அதிசயங்களை செய்கிறவர், அற்புதங்களை செய்கிறவர், ஜீவனை கொடுத்தவர், இன்றைக்கும் வல்லமை விளங்க பண்ணுகிற தேவனாய் இருக்கிறீர். நீர் எங்களுக்கு எதை செய்தாலும் அது நன்மையாய் முடியும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாகிய அவருடைய பிள்ளைகளுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக வாய்க்கிறது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அப்பா, இதனால் தாராளத்தில் பங்கு பெற்ற ஒவ்வொரு குடும்பங்களையும், ஒவ்வொரு பிள்ளைகளையும், ஒவ்வொரு வாலிபர்களையும், ஒவ்வொரு முதியவர்களையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம், பிளஸ் பண்ணுகிறோம். நாமத்தினாலே தேவனுடைய மகிமையான கரம் பிள்ளைகளோடு கூட தங்கி இருக்கட்டும்ப்பா. சோர்ந்து போகாதபடி தேவனோடு கூட உறவான தேவ சமூகத்திலே காத்திருந்து ஆண்டவரே நாமத்தை மகிமைப்படுத்த உதவி செய்யுங்க. பிள்ளைகளை உருவாக்குங்க, இன்னும் தூய்மை பரிசுத்தத்துக்குள்ள நடத்துங்கப்பா. வருகைக்கென்று ஆண்டவரே ஆயத்தப்படுத்துங்க. மணவாட்டி மணவாளனை சந்திக்க எப்போதும் ஆயத்தம் உள்ளவனாய் இருக்கிறது போல எங்களை ஆயத்தம் உள்ளவர்களாய் மாற்றுங்க. நாங்கள் இன்னும் காத்திருப்போம் ஆண்டவரே. நாங்கள் உம்மை தரிசிக்கும்படி காத்திருப்போம். திடமனதாய் இருந்து காத்திருந்து உம்மிடத்திலிருந்து நாங்கள் நன்மைகளை, அற்புதங்களை பெற்றுக் கொள்வோம். ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். சபை பிள்ளைகளை பார்க்கிற ஒவ்வொரு விசுவாசிகளையும், ஒவ்வொரு குடும்பங்களையும் நான் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன், ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். தேவைகளை ஆச்சரியமாய் சந்திங்க, குறைவுகளை நிறைவாக்குங்கப்பா. இந்த நாட்கள் மகிமையான நாட்களாய் மாறட்டும். தேவாலயத்துக்கு வரும்பொழுது அவங்க சாட்சி சொல்லணும், கர்த்தரை மகிமைப்படுத்தும். இந்த நாட்கள் எனக்கு பிரயோஜனமான நாட்கள். காத்திருக்க நாட்கள் வீணாய் போகல, பொறுமையோடு காத்திருந்தது வீணாய் போகல. ஆண்டவர் எனக்கு தரிசனங்களை கொடுத்தார், ஆண்டவர் மகிமையான அனுபவங்களை எனக்கு தந்தார். ஆண்டவருடைய வேத வசனத்தின் ஆழத்த வெளிப்பாடுகளை ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்தார். ஆண்டவருடைய வசனத்தை நான் தியானிக்க கற்றுக்கொண்டேன். ஆண்டவருடைய வசனத்தை ஆராய நான் கற்றுக்கொண்டேன். ஆண்டவரோடு கூட உறவாடுகிற பழக்கத்தை நான் கற்றுக்கொண்டேன் என்ற அநேக பிள்ளைகள் சாட்சி பகரப்படுவதற்காக ஸ்தோத்திரம். நாம மாத்திரம் மகிமைப்படட்டும்ப்பா. எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கு நாங்கள் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும்